எல்லாருக்கும் வணக்கங்க. ஹெல்தியான மரவள்ளிக்கிழங்கு பேன் கேக் தான் வந்து பார்க்க போகிறோம். என்ன பேன் கேக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஷாக் ஆகாதீங்க. ஒன்றும் இல்லைங்க, மரவள்ளிக்கிழங்கு இனிப்பு தோசைங்க. அதை தாங்க பண்ண போகிறேன். அதுக்கு மரவள்ளிக்கிழங்கை க்ளீன் பண்ணிவிட்டு குட்டி குட்டியாக கட் பண்ணி 4 ஏலக்காய், 1 கப் பொடிச்ச வெல்லம், 1/4 கப் வந்து வெள்ளை ரவை சேர்த்துட்டு மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கலாங்க. இது கூட நல்லா இது பைண்ட் ஆகிறதுக்காக ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு, நான் துருவி வச்ச தேங்காய் பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் அதிக அளவில் சேர்த்துக்கோங்க. ரொம்ப டேஸ்ட் சூப்பராக இருக்கும். இதை வந்து தோசை மாவோட கொஞ்சம் கெட்டியான பதத்துக்கு கரைச்சிட்டு இதை தோசைக்கல்லில் நெய் விட்டு இந்த மாதிரி போட்டு சுட்டு எடுத்தால் சூப்பரான பேன் கேக் ரெடிங்க. டேஸ்ட் அல்டிமேட்டாக இருக்கும். நீங்கள் ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள். மரவள்ளிக்கிழங்கு வாங்கிட்டு வந்தால் எப்போவுமே வேக வச்சோ இல்லை வந்து நம்ம பொடி மாஸ் மாதிரி பண்ணுறதோ இந்த மாதிரி சிப்ஸ் இப்படி தான் பண்ணியிருக்கோம். ஆனால் ஒரு டைம் ஆவது இந்த இனிப்பு தோசையை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இது வந்து குழந்தைகளுக்கு ரொம்பவே பிடிக்குங்க. இது மேலே பார்த்திங்கன்னா கொஞ்சமாக தேன் விட்டு கொடுத்தீங்க அப்படின்னா நல்லா ஒரு ஜூஸியாக இருக்கும். எப்போ பார்த்தாலும் குழந்தைங்க வந்து சாக்லேட்டு, ஸ்வீட்ஸு அந்த மாதிரி அன்ஹெல்தியாக சாப்பிட்றக்கு இந்த மாதிரி ஹெல்த்தியாக செஞ்சு கொடுங்க.